ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான லோன் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லோன் அப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு சேலரி ஸ்லிப் தேவைப்படும். ஸோ சேலரி ஸ்லிப் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த லோன் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மற்ற லோன் ஆப் விட இதில் அதிகமாகவே லோன் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் அதிக அமௌண்ட் வந்து 1 lakh வரையும் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் உங்கள்கிட்ட சேலரி ஸ்லிப் இருந்தால் அந்த கண்டிப்பாக இந்த லோனை அப்ளை பண்ணலாம். ஸோ சேலரி ஸ்லிப் இல்லைன்னா இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வேறு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஆப்போட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க் இதோட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லாட்டி நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு சின்மைன் டைப் பண்ணால் போதும். ஸோ இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்க் இதோட டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த ஆப் என்னென்ன கேட்குறாங்கன்றது ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ஸோ அதுக்கு ஒரு வேலிட் ப்ரூஃப், ஆதார் கார்டு, இந்த மாதிரி பேன் கார்டு இருந்தாலும் ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 வயசுலேருந்து 50 வயசு வரை இருக்கணும் ஏஜ். ஸோ அதுக்கு மேலேயும் அது கீழே இருக்கக்கூடாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து நீங்கள் சேலரிடாக இருக்கணும். ஸோ சேலரிடாக இருந்தீங்கன்னா 20,000க்கு மேலே நீங்கள் சம்பளம் வாங்குறவங்களா இருக்கணும். ஸோ அவங்களுக்கு மட்டும் அதை அப்ளை பண்ண முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் ஸ்கோர் வந்து உங்களுக்கு 700க்கு மேலே இருக்கணும். இதெல்லாம் முதலே அவங்க கொடுத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனில் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இல்லாட்டி நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம்னு முதலே அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ அது மாதிரி முதலே சொல்லிடுறாங்காட்டி உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் இல்லைனா நம்ம அந்த ஆப்பை யூஸ் பண்ணாமல் வேறு ஆப் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காக அவங்க முதலே சொல்கிறாங்க. ஸோ பேன் நம்பரு, ஆதார் கார்டு, ஸோ சேலரி ஸ்லிப் இல்லாட்டி ஒர்க்கோட இமெயில் ஐடி போதுன்றாங்க. ஸோ சேலரி ஸ்லிப் இல்லாட்டி உங்கள்கிட்ட ஒர்க் இமெயில் ஐடி இருந்தால் போதுன்றாங்க. ஸோ அடுத்து வந்து உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட கரெக்டாக இருக்குன்னா இந்த ஆப்பில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு வேறு வீடியோ நம்ம சேனல் நிறையா இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்து சேலரி ஸ்லிப் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணுற நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து இங்கே மேலே வந்து உங்கள்கிட்ட மொபைல் நம்பர் கேட்குறாங்க. ஸோ உங்கள் 10 டிஜிட் மொபைல் நம்பர் இங்கே டைப் பண்ணுங்கள். ஸோ மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு சேலரிடா இல்லையான்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் சேலரிட்னா எஸ் கொடுத்துருங்க, சேலரி இல்லைனா நோ கொடுத்துருங்க. செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கு இவங்க லோன் ப்ரொவைட் பண்ணுறதில்ல, இப்போதைக்கு சேலரிக்கு மட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ சேலரி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எது மூலியமாக சேலரி வருது, ஸோ கேஷாக, ஐஎம்பிஎஸ்ஸாக, நெஃப்டான்னு கேட்குறாங்க. ஸோ கேஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லோன் கிடைக்காது. ஸோ ஐஎம்பிஎஸ், நெஃப்ட் 2 ஆப்ஷன் தான் இருக்குது. அது கொடுக்கணும்னா உங்களுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் இதில் இருக்குது. அதுக்கடுத்து வந்து உங்களோட எவ்வளோ சேலரி உங்களுக்கு அப்படின்றத சும்மா இங்கே கொடுத்துங்க. நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் அடிச்சிருக்கேன். ஸோ அதை கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து இங்கே கிடைக்கும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து உங்கள்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா உங்கள் மெயில் ஐடி கேட்குறாங்க. ஸோ உங்கள் பேன் நம்பரு, ஸோ எதுக்காக நீங்கள் லோன் எடுக்கிறீங்க அப்படின்றதுக்கு இங்கே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ட்ராவல், எஜுகேஷனு, கிஃப்ட்டு, மொபைல், ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ இதில் எது வேணுமோ உங்களுக்கு நீங்கள் அதை செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ உங்கள் பேன் நம்பர் கேட்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லாங்குவேஜ் கேட்குறாங்க. ஸோ இங்கிலீஷு, ஹிந்தின்னு. ஸோ இங்கிலீஷ் கொடுத்துருங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ், ஸோ நீங்கள் சேலரிடா இதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் ஹோம் மேக்கராக, ஸ்டூடெண்ட்டாக இதெல்லாம் கேட்குறாங்க, அதெல்லாம் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் சிங்கிளாக மேரிடான்னு கேட்குறாங்க, அதுவும் கொடுத்துருங்க. உங்கள்கிட்ட வண்டி இருக்கா அப்படின்னா 2 வீலர் இருக்குன்னா 2 வீலர், 4 வீலர் இருக்குன்னா 4 வீலர். ஸோ எதுவுமே இல்லைனா நோன் கொடுத்துருங்க. ஸோ ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷன், உங்களோட எஜுகேஷன் லெவல் எது அப்படின்றத டிப்ளமோவா இல்லை கிராஜுவேட்டாக, பிஜியா, எல்லாமே நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களோட வீடு வந்து நீங்கள் ஓன் வீட்டில் இருக்கிறீங்களா, ரெண்டல் வீடா, இல்லை வீட்டில் அம்மா அப்பா ஓட்டிருக்கீங்களான்னு கேட்டுருங்க. ஸோ அது கொடுத்துருங்க. அப்படி இல்லாட்டி கம்பெனி சில பேர்லாம் கம்பெனிலேயே ப்ரொவைட் பண்ண இடத்துல இருப்பாங்க. ஸோ அது வந்து கேட்டுருங்க, அது கொடுத்துருங்க. அப்புறம் உங்களோட சேலரி வரக்கூடிய பேங்க் எதுன்னு இங்கே எல்லா பேங்க்கும் இருக்கும். ஸோ அது எந்த பேங்க்கோ அது நீங்கள் வந்து இந்த சேலரி வர பேங்க்கை வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ இதெல்லாம் தான் உங்களோட ஆப்ஷனு. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட இந்த கேமரா ஓப்பன் ஆகும். ஸோ உங்கள் செல்ஃபி வந்து இவங்க கேட்பாங்க. ஸோ அந்த செல்ஃபி வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு பாஸ்கோட் செட் பண்ண சொல்லுவோம். ஸோ அந்த பாஸ்கோடு வந்து நீங்கள் இந்த ஆப் அக்சஸ் பண்ணுறதுக்கு வேணும் இந்த பாஸ்வேர்டு. ஸோ 4 டிஜிட் பாஸ்வேர்டு நீங்கள் எது வேணால் உங்கள் மொபைல் கொடுக்குற மாதிரி நீங்கள் இதை கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து உங்களோட ஆதார் கார்டு நம்பர், ஸோ உங்களோட மொபைலில் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட மொபைல் நம்பரோட ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா அது கொடுங்க. ஸோ அந்த ஆதார் நம்பர் நீங்கள் கொடுத்தோன்னே அந்த ஆதார் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த டிஜிலாக்கரில் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டிஜிலாக்கரில் நீங்கள் ஆதார் கார்டுக்கு உங்களோட டிஜிலாக்கர் மூலியம் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு 6 டிஜிட் ஓடிபிஸ் வந்து நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணிங்கன்னா உங்கள் ஆதார் கார்டுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கங்க. ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களோட ப்ராசஸ் வந்து வெயிட்டிங்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து ப்ராசஸ் கொஞ்சம் வெயிட்டிங் ஆகும். ஸோ வித்தின் ஒரு 1 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து லோட் ஆயிரும். ஸோ கீழே வந்து ப்ரெஸ் பேக் பண்ண வேணாம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரெஸ் பேக் பண்ணிடாதீங்க. ஸோ பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பேங்க் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு நெட் பேங்கிங்கு இல்லாட்டி நீங்கள் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் வந்து நெட் பேங்கிங் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு எந்த பேங்க்கோ அந்த பேங்க் செலக்ட் பண்ணிட்டு அந்த பேங்க்கோட நெட் பேங்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க் வெரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வெரிஃபை ஆயிரும். ஸோ உங்கள் சேலரியும் அதிலேயே வந்து வெரிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டும் அதில் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன ஸ்டெப் நம்ம முடிச்சிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டோம். ஸோ கேஒய்சி முடிச்சிட்டோம்.
எம்ப்ளாய்மெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து வேல்யூவேஷன் இருக்குது. ஸோ நம்ம வீட்டு வெரிஃபிகேஷன் அதுக்கு வந்து நம்ம ஆதார் கார்டு கொடுத்துடலாம். ஸோ உங்கள் ஃபைனல் வெரிஃபிகேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ மேண்டேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ மேண்டேட் வந்து உங்களோட லோன் அமௌண்ட் வந்து அவங்களே வந்து அந்த டேட்டுக்கு வந்து அவங்க எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த டேட்டு அந்த மேண்டேட் வெரிஃபிகேஷன் தான் நெட் பேங்கிங்கு. ஸோ நெட் பேங்கிங் முடிச்சிங்கன்னா அதுவும் முடிஞ்சிடும். ஸோ சைன் வந்து ஒன்றும் இல்லை, அதுலேயே வந்து நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். அடுத்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து டிஸ்பர்ஸ்மெண்ட் அமௌண்ட் தான். ஸோ இதுதான் உங்களோட டீட்டெயில்ஸு. ஸோ இது சைனிங் முடிச்சோடனே உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்றது வந்து கொடுத்துருவாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது 5000 வந்து எனக்கு வந்து லோன் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு லோன் வந்து நிறைய எலிஜிபிள் இருந்துச்சு. நான் 5000 மட்டும் எனக்கு போதுன்னா 5000 எடுத்திருக்கேன். ஸோ 1 lakh வரையும் எனக்கு லோன் வந்து எலிஜிபிளாக இருந்துச்சு. ஸோ எனக்கு 5000 எடுத்திருக்கேன். ஸோ இது கன்வீனியன்ஸ் ஃபீஸ் 2000. ஸோ ரிஸ்க் அசஸ்மெண்ட் சார்ஜ் 2000, டாக்குமெண்டேஷன் 550 ரூபா, ப்ராசஸிங் ஃபீஸ் 325 ரூபா. ஸோ ஜிஎஸ்டி இதெல்லாம் போட்டு உங்களுக்கு 5000 ரூபாய்க்கு உங்கள் வந்து லோன் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 4086 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து 50 நாளுக்கு உங்களுக்கு வந்து 10% வந்து 0.10% வந்து எக்ஸ்ட்ரா ஆகுது. ஸோ 50 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் வந்து இந்த ஆப்பில் வந்து இது கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு நீங்கள் பாருங்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து நம்ம நெட் பேங்கிங் டீல்ஸ் கொடுத்தங்காட்டி அந்த டேட்டுக்கு அந்த டைமுக்கு வந்து உங்களோட இஎம்ஐ வந்து அவங்க பாஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ நீங்கள் இஎம்ஐ செலக்ட் பண்ண டேட்டுக்கு அவங்க அதில் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து டெபிட் பண்ணிப்பாங்க. ஸோ உங்கள் இஎம்ஐ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த லோன் ஸ்டேட்டஸ் வந்து இங்கே வந்து கம்ப்ளீட்டட்னு வந்துடும். ஸோ இப்போ ஆக்டிவ்னு இருக்குது. ஸோ நம்ம லோன் அமௌண்ட் வந்து இப்போ நம்ம கட்டணும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட இந்த மாதிரி ரேட்டோட தான் இது வந்து ஆப் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எல்லாருமே நிறைய பேர் வந்து சேலரிட் பர்சன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்து நல்லாக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் வந்து சேலரிட் பர்சன்ட் மட்டும் தான் கிடைக்குது. ஸோ நம்மக்கிட்ட சேலரி இல்லை, நம்ம சிபில் ஸ்கோர் வந்து 700 கம்மியாக இருக்குன்னா கண்டிப்பாக அதில் வந்து லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவங்க யாருமே இந்த ஆப்பை யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். லிங்க் தொட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ லிங்க் தொட்டு நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த ஆப்போட நேம் வந்து சின்மை, ப்ளே ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த ஆப்பு. ஸோ சின்மைன்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா போதும், ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த ஆப் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த ஆப்போட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். லிங்க்கும் தொட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்.